குரங்க பத்தியா? மனித குரங்க பாத்திருக்கீங்களா யாராவது? நான் காட்டுறேன் அப்படிங்களே. முட்டை மாஸ், இது எங்க ஊர் ஸ்பெஷல் முட்டை மாஸ். லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க, போட்டுருங்க லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க அப்படிங்க. நான் கணக்குல போட்டுருங்க. விக்னேஷ்குமார் இழைச்சிட்டீங்க போல. சிவானி என்னம்மா பண்ற? படிக்கிறியா? எங்கேயோ மூஞ்சிய காட்டு. நீ என்னடா வெள்ளரிக்காய் திருறியா? தம்பி என்ன பண்ற? ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் vlog போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ இனிமே வந்து நம்ம சேனலில் அடிக்கடி vlog வரும். இந்த vlog ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். ஊட்டி போகிறதுக்கு வழியிலேயே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ. அந்த இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பின்னாடி பார்க்கும் போதே தெரியும், நல்ல காற்று, பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. நல்ல வெயில் இல்லாமல் சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். தக்காளி சாதம், வடகம், இது என்ன முட்டை மாஸ். இது எங்க ஊர் ஸ்பெஷல் முட்டை மாஸ். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. குரங்க பத்தியா? மனித குரங்க பாத்திருக்கீங்களா யாராவது? நான் காட்டுறேன் அப்படிங்களே. அப்படிம்பா பாருங்க. அந்த உடம்புல என்ன இருக்கு? எலும்பு தான் இருக்கு. அது தவறு. 6 பேக் இல்ல, உள்ள இருக்கும் எலும்பெல்லாம் வெளியே தெரிகிறது. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. நைட்டே வந்து கோயம்புத்தூர் போயாச்சு. கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ விபிக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது எல்லாம் ஆர்டர் பண்ணி செமையாக சாப்பிட்டோம். நைட் நேரத்தில் வந்து மலை ஏறக்கூடாது அப்படின்னு வந்து அங்கேயே ஒரு ரிலேட்டிவ் வீட்டிலே வந்து நாங்கள் வந்து தங்கிட்டோம். ஸோ காலையில் வந்து கிளம்பி போய்க்கலாம், அப்போ நைட்டு வந்து மலையேற வேணாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஊட்டிக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஊட்டிக்கு போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஊட்டிக்கு போகும்போது அந்த ஹில்ஸ் அந்த பக்கத்தில் நெருங்க பயங்கரமாக வந்து ஜில்லு ஜில்லுன்னு காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேட்டுப்பாளையத்துக்கிட்டலாம் போகிறப்பயே வந்து ரொம்ப செமையாக இருந்துச்சு. அந்த ட்ராவலே ரொம்ப வந்து ஸ்மூத்தாக செமையாக நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. பாட்டு கேட்டுகிட்டே நான் எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து பிளாக் தண்டர்லாம் தாண்டி போயிட்டு இருந்தோம். இந்த பிளாக் தண்டர்கிட்ட போகிறப்பெல்லாம் வந்து பேசாமல் நிப்பாட்டிட்டு அந்த பிளாக் தண்டருக்குள்ளே போயிடலாங்கிற மாதிரி அப்படி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் தம்பி எல்லாருமே வந்து பாட்டு கேட்டுட்டு செம்மையாக வந்து ரிலாக்ஸாக வந்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஒரு சின்ன பயம் உள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் விக்கெட்டை வந்து ஊட்டிக்கு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு மலையேறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மாடி வண்டி ஷேக்கிங். ஊட்டிக்கு போலாம் சுத்தி பார்க்க போறோம். வண்டியை நிறுத்துங்க. எங்களோட சேர்த்து கொள்ள
தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. நம்ம சுத்தி பாப்போம் நாங்க. லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? லைக் போட்டுருங்க, போட்டுருங்க 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 போட்டுருங்க, லைக்க போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. சரி உன விட்டுச்சு. அப்படியேங்கடா கணத்துல போட்டுருங்க. நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்படியே பெல் பட்டன் அவங்க நினைப்பாங்க என்னடா லூசு கூட்டம் போல. இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. ஊட்டிக்கு போகிறதுக்குள்ளே வந்து பயத்தோடு சேர்த்து பசியும் வந்துருச்சு. ஸோ ஒரு இடத்துல நிப்பாட்டி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டோம். ஏன் பயம்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த வண்டியை திருப்ப திருப்ப வந்து பயங்கர பயமாக இருந்துச்சு. பட் ஆனால் அவர் ரொம்ப அசால்ட்டாக ஓட்டிட்டாரு. பட் நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த ஊசி முனை வளைவா அதெல்லாம் இந்த அவர் ஏற்றும் போது பயங்கர பீதியாக இருந்துச்சு. தம்பி அவரும் ரொம்ப நேரம் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்போதுமே வந்து வண்டி ஓட்டுறவங்க வந்து நிறைய டீ குடிப்பாங்கல்ல, ஸோ அவர் ரொம்பவே டீ குடிப்பார். ஸோ அவர் டீ குடிக்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டிட்டாரு. நமக்கு பயத்தோட பசியும் இருந்ததுனால நாங்களும் வந்து அந்த இடத்துல சைடு கேப்பை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு. எப்போதுமே யாருக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்காது. ஸோ நூடுல்ஸ் வாங்கி தான் நாங்கள் பாப்பா தம்பி எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம இவங்க 2 பேரும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாங்க. நீங்க அழுவுறீங்க? இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. சாப்பிட்டுட்டு மறுபடியும் டிராவல் ஆரம்பிச்சாச்சு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. ஃபைனலா ஊட்டிக்கு வந்தாச்சு, ரூமுக்கும் வந்தாச்சு. லக்கி சாப் பார்க்க போறோம். ஹலோ, இது லக்கி சாப். இது லக்கி சாப். ரிமோட் கூட அம்மாட்ட. லக்கி சாப். ஹாய். இது ரூம். அடக்குடு, அடக்காதீங்க. ஐயோ, ஐயா, காசு மாதிரி அடிச்சுக்கிட்டு ஆனை ஆனை. அந்த எங்கள் விண்டோ வியூ வழியாக அந்த ஊட்டியோட வியூவை பார்க்குறப்ப பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட் வந்து பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. இத்தனைக்கும் அது வந்து பகல் நேரம், பகல் நேரத்திலே பயங்கர கூலிங்காக இருந்துச்சு. நேரம் போக போக இன்னும் கூலிங் அதிகமாகும்னு சொன்னாங்க. அப்புறம் என்னங்க, ஊட்டி வந்தாச்சு, சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. பயங்கர கூலிங்காக இருந்தது. என் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கூலிங் வந்து செட் ஆகாது, உடனே வந்து கோல்டு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தாலும் ஸோ அவங்க விளையாடுறத பார்க்குறப்ப ரொம்ப வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு. தினேஷ்குமார் என்ன சாப்பிட்றீங்க? எங்கங்க உங்க பிள்ளைங்க? பிள்ளைய விட்டுட்டு பேல்பூரியா? அதை நான் சாப்பிட வாங்கினேன், போயிட்டாங்க அவன். தம்பியை சுத்தமாக அடக்க முடியலை, பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருந்தான். அந்த கூட்டத்தில் வந்து அவனை அப்படியே பார்த்துக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. குளூரில் வேற அவன் வந்து தரையில் படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு பயங்கர சேட்டை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு ஃபோட்டோக்காவது போஸ்ட் கொடுறான்னா எதுக்குமே நிற்கலை, ஓடிக்கிட்டே இருந்தான். இதுக்கு இடையில வந்து அப்பா பையன் பாசம் வேற. எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா ஹீரோவா தாங்க இருப்பாங்க. எனக்கு எங்க அப்பா சூப்பர் ஹீரோ. இது ரொம்ப ஓவரா இருக்குல்ல? எனக்கே ஓவரா தான் இருக்கு. உட்காரு. இரு இரு. ஓவரா கண்ணை கட்டுது. அப்புறம் என்ன, காரப்பொரியை வாயில் போட்டுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, சரி அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, ஊட்டி வர வந்திருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணாமல் போனால் எப்படிங்க. ஸோ அதுக்காக நேராக வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் கடைக்குள்ளே புகுந்தாச்சு. ஸோ அங்கே நம்ம கண்ணுக்கு படுறது எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. அந்த சின்ன கேப்பில் வந்து கொஞ்சம் வாய்க்குலேயும் போட்டாச்சு. கிலோ 300 ரூபாம்மா. 20 நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஆனால் குழந்தைங்களோட
நிறைய புதுவிதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீத்தாப்பழமா, நம்மளோட ஊரில் எப்படி சீத்தாப்பழம் கிடைக்கும், பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல பெரிய சைஸில் சீத்தாப்பழம் இருந்துச்சு. ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியுமோ எல்லா ஃப்ரூட்ஸையும் வாங்கியாச்சு. புது புது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, வாங்கியாச்சு. ஊட்டிக்கே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கேரட்டு, அதை வாங்காமல் வந்தால் எப்படிங்க. ஸோ கேரட் கடைக்குள்ளேயும் பூந்தாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் பேரம் பேசி வாங்க வேண்டிய எல்லா கேரட்டையும் வாங்கியாச்சு. முள்ளங்கியிலேருந்து கேரட்லேருந்து பீட்ரூட் வரை அங்கே வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சு. பார்த்துட்ருக்கிற யாராவது ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரட்டை வாங்குங்க. ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்போவே வந்து அவங்க வந்து எடுத்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக அவ்வளோ நம்ம ஊரில் இந்த மாதிரி கேரட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், காய்கறியெல்லாம் முடிஞ்சிருச்சு, டன் ஆயிடுச்சு. ஸோ மெயினான மேட்ருக்குள்ளே இப்போ தான் போகிறோம். பர்ச்சேசிங், ரியல் பர்ச்சேசிங்கை இப்போ தான் ஆரம்பிக்குது. இங்க பாரு, 10 பொருளை தூக்கி அதில் 8 பொருளுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டில் எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதில் 2 பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. செம காமெடியாக இருக்குல்ல. ஸோ மெயினாக அடுத்த முக்கியமான விஷயம் சாப்பாடு. ஸோ சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஐ திங்க் ஸோ இது வந்து A to B இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் சொன்னேன். A to Bக்குள்ளே தான் போய் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து மறந்துருச்சு எந்த ஹோட்டல் போனோன்னு. ஸோ அங்கே போய் பரோட்டா, அப்புறம் வந்து சாட் ஐட்டம்ஸு, அப்புறம் தோசை ஃபேவரட் தோசை இல்லாமல் எப்படிங்க சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ தோசை, ஃப்ரைட் ரைஸு, சூப்பு, ஸோ எல்லாமே ஆர்டர் பண்ணி ஒரு வெளுன்னு வெளுத்து கட்டியாச்சு. செம்மையாக திருப்தியாக சாப்பிட்டுட்டு செம்மையாக அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நான், தம்பி, பாப்பா எல்லாருமே வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து செம்ம ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபுல்லாக வந்து அந்த ட்ரிப்பே என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்துக்காக நாங்கள் கிளம்பி ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வரணும். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்து வர ட்ராவலில் வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா அந்த ஊட்டி ட்ரிப்பே வந்து ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் இருந்துச்சு. முன்னாடி வா, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுங்க, வரியா முன்னாடி. ஸோ நாங்கள்லாம் பேசிக்கிட்டே ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே நிறைய ஷார்ட்ஸ் பண்ணிகிட்டே சூப்பராக கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மெயினாக வந்து சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ சாக்லேட்டும் வாங்கியாச்சு. எல்லாம் போகிற வழியில் வந்து கொஞ்சம் பசிச்சிச்சு, அதனால் ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா vlogs வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி எங்கே வந்து ட்ரிப் போகலாம், ஸோ இந்த இடம் பிளேஸ் போங்க, இந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சஜஷன் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ எந்த இடத்துக்கு போகலாம், எந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும், எங்கே வந்து நிறைய ஃபன் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டாடா.